ஐசு ஐசு கிளம்பணியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல நம்ம ஊடு நாள் இல்ல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு என்னாச்சு? எழுந்திட்டு போ, மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்க. இங்க பாரு, தப்பு பண்றது மனுஷ இயல்பு. அதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருப்பியா? இப்ப யாரு என்ன பண்ணிட்டா? இல்ல பிசாம போயிரு. நானே ஆத்திரத்துல இருக்கேன். அரை வெளுத்துற போறேன். என்னன்னு கேட்டா கேட்கறதுக்கு பதில சொல்லணும். பதில் சொல்ல வழி இல்லாம ஆத்திரத்துல இருக்காராம்ல. ஆத்திரம் எல்லாருக்கும் தான் வரும். யாருக்கு தான் வராது? நான் நினைச்சா எனக்கு வரும், நீ நினைச்சா உனக்கு வரும். என்னன்னு சொன்னா தானே தெரியும். சும்மா தேவையில்லாம ஆளாளுக்கு மூஞ்சியோட தூக்கிட்டு உட்காந்துருக்கிய. அங்க போய் பார்த்தா அவன் மூஞ்ச தூக்கிட்டு ஒடாங்கோட்ட நடம் உட்காந்துருக்கா. இங்க வந்து பார்த்தா நீ மூஞ்ச தூக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஐசு ஐசு வர போறியா இல்லையா? என்னத்தா எங்க போணும்? இன்னைக்கு சண்டே தானே. ஏன் எங்க போகணும்னு சொன்னதான் வருவியா? வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஏதுன்னு சொன்னாதான் கிளம்புவியாக்கும். எம்படி நேரம் ஆகுது? கிளம்பிட்டேன்டா, போகலாம். என்னமா நீ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே பதில் சொல்லுவியா? என்ன நீ எல்லாருக்கும் வச்சாளா? எங்க போணும்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாராக்கும். ஒரு பதில் சொல்லாம நீ உடனே கிளம்பி போயிடுவியா? அப்ப நாங்களா எடுத்து கொடுக்குறோம். எங்களுக்குலாம் பதில் சொல்லி தானே ஆகணும். டேய், அம்மா சொன்னா கேட்கணும். போய் நீ அண்ணன் கூட விளையாடு. அப்பா எதுக்கோ வெளியே கூப்பிடுறாரு, போயிட்டு வரேன். நீ போறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அவட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு கூப்பிடுவாடு, அப்படியே அடட்டுவாடு. நீ பின்னாடியே அப்படியே பொட்டி பாம்பாட்டம் போவியா? டேய் இங்க என்ன பாரு. என்ன சொல்லு. அப்பாக்கு மனசு சரியில்லை, கோயிலுக்கு போறேன். போதுமா? நான் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீ போய் அண்ணன் கூட விளையாடு. மனசு சரியில்லையா? மனசை நாம தான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு சும்மா இப்படி எல்லாரும் மணியும் கோவப்பட்ட உடனே சரியாயிடுமாக்கும். இப்படி ஏதாவது திண்டுக்க முடுக்கா சொல்லுவேன்னு தெரியும். அதான் நான் வாயே திறக்கல. ஐசு வா போவோம். சரிம்மா, நீ போயிட்டு வா. நான் இவட கூட பேசல. சும்மா எது கட்டாலும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா எங்க கூட பேச வேண்டாம்னு சொல்லு. நீ பார்த்து போயிட்டு வா. சரியா? பாய்மா. சரிடா, பாய்டா. ஏங்க இப்படி இருக்கீங்க? சும்மா தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் ஏன் கோவப்படுறீங்க? சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல ஐசு. கோவமா வருது. என்னை என்ன செய்ய சொல்ற? எல்லாரும் என்னை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்க. இப்ப யாரு உங்களை என்ன பண்ணிட்டா? ஏங்க, அவ மறைச்சது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக தேவையில்லாம அவகிட்ட கோவப்பட்டுட்டே இருப்பீங்களா? என்ன பழக்கம் இது? வாய மூடு ஐசு. நான் அவ பேரை கூட உச்சரிக்க விரும்பல. அவளை பத்தி இந்த வீட்டில் யாரும் பேசுறதா இருந்தா என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இப்ப வரப்போறியா இல்லையா? நான் ஒண்ணு சொல்லலங்க. நீங்க போங்க, போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, வரேன். சீக்கிரமா வா. ச்சே, ஏன்டா இப்படி இருக்காரோ தெரியல. என்ன படுபடுத்தி எடுக்காரு? எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா நான் என்ன செய்யட்டும்? என்கிட்டயும் கோவத்தை கொட்டுறாரு. கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. என்ன கோணம் இது? அவந்தி, அவந்தி, என்னம்மா வெளியே கிளம்பிட்டியா? அவந்தி, அம்மா அப்பா கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ எல்லாரையும் பாத்துக்க, சரியா? சேட்டை பண்ணாத. அபியையும் அருணனையும் அஸ்வின் கிட்டையும் சண்டை போடாம பாத்துக்க, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சரி டீச்சர்லாம். அம்மா தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு எல்லாரும் சாப்பிடுங்க, சரியா? அம்மா அதுக்குள்ளேயும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? ஏமா அப்பா கோமா இருக்காடா? அதெல்லாம் சரியாயிடும். உங்ககிட்டலாம் கோபப்பட மாட்டாரு. நீ தைரியமா போயிட்டு வா, சரியா? சரிடி, கவனமா இருங்க. என்ன நான் பார்த்துக்கிடமா, நீ போயிட்டு வா. என்னடி உங்க ஆத்தாக்காரி என்ன சொல்லிட்டு போறா? சேட்டை பண்ணாம எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு இப்போ என்ன உனக்கு? ஆமா, இதுதான் சாக்குனே. அவர் கூட அங்கேயும் இங்கேயும் கையை கோத்துட்டு ஓடுறாளாக்கும். ஏன் பிள்ளைங்கள கூட இவளால பாத்துக்க முடியல? ஞாயிற்றுக்கிழமையானா அத்து பிடிங்கிட்டு ஓடுறாளே. ஏன் வீட்டுல இருந்து உங்களை பாத்துக்க வேண்டியதானே? ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ வீட்டுல தானே இருக்கிறா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை எங்களை பார்க்கலன்னா என்ன? நாங்களே எங்களை பாத்துக்குவோம். உன்னால முடிஞ்சா பாரு, இல்லாட்டி போ. எங்க அம்மா தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு போட்டு நாங்க மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குவோம். ஆனாலும் திமிர் தாண்டி உனக்கு. ஆத்தக்காரியோட மொத்த முழு உருவமால இருக்க திமிர் பிடிச்ச கழுத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எப்பா பார்த்தாலும் யாருக்கிட்டையும் சண்டை பள்ளியாட்டம் சண்டை போட்டுக்கிட்டே எடுக்கிற. நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா? எங்க அம்மா சொல்லிட்டு கொண்டு சொன்னேன். நாங்க தயிர் சாதம் சாப்பிட்டுக்குவோன்னு சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நல்லா வாய் நீளுது. அந்த வாயை இழுத்து வச்சு நறுக்குனா சரிப்படுவேன். ஏட்டி திமிர் பிடிச்ச கழுத, எதிர்த்து பேசுற? எவ்வளவு திமிர் இருந்தா ஏத்து பேசுவேன். உங்க ஆத்தா எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விட்டா. நீ என்னன்னா வாயே இங்க இருந்து அங்க வரைக்கும் உனக்கு கிளியுது. இங்க படு, நானும் எங்க அம்மா பேசாம அமைதியாயிடு, சண்டை படாம இடுங்கன்னு சொன்னதுனால வாயை மூடிட்டு இருக்கேன். எப்பா பார்த்தாலும்
அலையிற. ச்சே, உன்கிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம். திமுற பத்தியா? ஆத்தாளுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. ஏ அப்பா, 1.5 சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது. எல்லாரையும் வந்து பாருங்குது. அதானே அவ திமிரு பிடிச்சவா. எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விட்டு எங்களை பிரிச்சுட்டு இப்ப சந்தோஷமா கை கோர்த்துக்கிட்டு ஓடுதா. கேமா அப்படி இருக்க? நான் வண்டிய பார்த்து கண்டபடி பேசுறேன். அதுவும் இல்லாம ஐசம்மாவை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன். என்னைக்கு அது ஐசம்மா உங்ககிட்ட சண்டை இழுக்குதா? அவன் நீ சொல்றல என்ன தப்பு இருக்கு? நீதான் வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் பேசுற. இல்ல அப்பனை எங்கேன்னு வந்து வாச்சிருக்கியோ? இங்க பாரு, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனேன் அரைஞ்சி பல்லெல்லாம் கழுத்து போடுவேன். மரியாதைய போய் படிக்கிற வழிய பாரு. அதுங்க கூட சேர்ந்ததுல இருந்துதான் உனக்கும் இம்புட்டு வாய் வந்திருக்கு. இங்க பாருமா, வட வட உன் குணம் சரி இல்ல. அவ ஏன் தங்கச்சி, நான் அவ கூட தான் சேடுவேன். ஏன் தம்பி கூட ஏன் தங்கச்சி கூட சேடாம யாரு கூட சேருவேன்? இங்க பாரு, உனக்கு எதுவுமே பிடிக்கலன்னா அப்படியே முகத்தை திருப்பிட்டு தனியா உட்கார்ந்துக்கோ. அதை விட்டு போட்டு அதுங்க கூட சேராத இதுங்க கூட சேராதன்னு ஏதாவது சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கோ. ஏ அப்பா, ஏன் பிள்ளையவே எனக்கு எதிரா திசை திருப்பிலாம் வச்சிருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூதேவி தானே. இப்பவே போய் பாக்குறேன். அவ மட்டும் சொல்லிருக்கட்டும், அவ செவுல உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாருக்கிட்டையும் சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கியே, என்னத்துக்கு? உனக்கு யாரு என்ன சொல்லிட்டா? இப்ப யார போய் செவுல உடைக்க போற? சும்மா தேவலாம எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. இல்ல, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லுவியோ? முளைச்சு 3 ஏழை விடல வந்துட்டான் எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு. ஏ அம்மா, உனக்கு யாராவது அட்வைஸ் பண்ண முடியுமா? நீ யாரு? பத்திரகாளியாச்சே. யாத்தா, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆளை விடு சாமி. ஒரு நாள் லீவ் விட்டுச்சு, சந்தோஷமா இருக்க விடுறியா? அப்பா என்னன்னா அங்கிட்ட மூஞ்ச தூக்கிட்டு இருக்கு, நீ என்னன்னா இங்கிட்ட மூஞ்ச தூக்கிட்டு இருக்க. என்னதான் நடக்குது அந்த வீட்டுல என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். ஆமா, இவர் பெரிய சிஐடி சங்கர் துப்பறியறதுக்கு கிளம்பிட்டாரு. ஏமா ஏமா, எடி ஏ அனிதா, என்ன திடீர்னு வந்திருக்க? ஃபோன் கூட பண்ணல, வா உட்காரு. நான் ஒன்றும் உன்கிட்ட உறவு கொண்டாட வரல. அந்த சீமாட்டி எங்க? உன் மவளை எவ்வளவு திமிர் இருக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விட்டுருக்கா. என்னட்டி சொல்ற? உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டாளா? என்னத்துக்கிட்டி? என்னத்துக்குன்னு அவகிட்ட விசாரி. எவ்வளவு திமிர் இருந்தா இல்லாத பொல்லாத சொல்லி என் புருஷனுக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விட்டுருப்பா. ஏன் உன் திருவாயால என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏண்டி திமிர் பிடிச்ச கழுத, இந்நேரத்துக்கு ஆரஞ்சு உன் பல்ல கழட்டி போடுவேன். கல்யாணமாக போதேன்னு கைய மடக்கிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு திமிர் இருந்தா என் புருஷனுக்கு எனக்கும் சண்டை இழுத்து விட்டுருப்பேன். என்னடி சொல்லுத? என்னத்துக்கு ஏடி என்னத்து சொல்லி சண்டை இழுத்து விட்ட? அப்படி கேளு. அதான் ஓ மவ நிக்கிறால, வாயில வாரது பூரா போய் என்னன்னு அவகிட்டயே விலாவரியா கேளுமா. ஏடி அனிதா, உன்னை தானே கேக்குறேன். என்னடி? ஏமா அவ லூசு லூசு மாதிரி வளர்றா. நீ வேற அவ சொல்றத கேட்டுட்டு என்கிட்ட கேக்குற. ஏமா இல்லாததெல்லாம் சொல்லி அவருக்கு எனக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டா தெரியுமா? அதான் அந்த இல்லாதது என்னன்னு சொன்னா அம்மாவே புரிஞ்சுக்கோல. இங்க பாருடி, தேவையில்லாம என் குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் குட்டையை குழப்பறியா? நானா குட்டையை குழப்பறேன்? ஏமா பாரு, நானு குட்டையை குழப்பறானா? ஓ மவ கிட்ட என்னாச்சுன்னு நீயே விசாரிமா. ஏடி எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்ன எழவோ 2 பேரும் மாறி மாறி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு நிக்கியே, என்ன ஏதுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அதான் அம்மா கேக்குதுல, என்னன்னு சொல்ல வேண்டியதானே. அவ எப்படி சொல்லுவா? அவ சொல்லவே மாட்டாமா. அதான் மாறி மாறி பொய் சொல்றால, பின்ன எப்படி சொல்லுவா? அதான் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கியே, குமாரு. அந்த குமாரும் இந்த அனிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே விரும்புனாங்களாமே. என் ஃப்ரெண்டு சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்பதானே தெரியுது. அந்த ஆளுகிட்ட போய் கேட்கலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன ஏதுன்னு இவ புருஷனுக்கு தெரிஞ்சு இவ கிட்ட போய் கேட்டா மாத்தி மாத்தி பொய் சொல்லியிருக்கா. அந்த ஐஸ்வர்யா கிட்டையும் பொய் சொல்லியிருக்கா. அந்த ஐஸ்வர்யா என்னைய அறையிறா. அதான் அவரை பார்த்தனா என்னால பொறுக்க முடியல, நான் உண்மையே உளறிட்டேன். அதான் போய் சண்டையை போட்டிருப்பாரு. என்னம்மா இதுக்கே வாயை பொழந்துட்டா எப்படி? இந்த அனிதா நிக்கிறாளே, இவ ஜகஜால கில்லாடி. ஏங்கிட்டையும் ஓங்கிட்டையும் பொய் சொல்லலாம், அந்த ஐசு கிட்ட பொய் சொல்ல முடியுமா? அதான் இப்ப அம்மா பருப்பு வேகல போல இங்க வந்து நிக்கிறா. என்ன ஏதுன்னு நீயே விசாரி. ஏடி அவ சொல்றதெல்லாம் உண்மையா?
உனக்கு குமார தெரியுமா? என்னம்மா நீ அவ சொல்றேன்னு என்கிட்ட திண்டுக்க மண்டுக்க பேசுவியா? எது திண்டுக்க மண்டுக்க? எது திண்டுக்க மண்டுக்க? இடி என் ஆத்திரத்தை கிளப்பாத, அரைஞ்சு பல்ல கலத்தி போடுவேன் பாத்துக்க. இவ சொல்ல மாட்டாமா, இவ சரியான அமுக்குனி. எம்புட்டு போய் சொல்றா பத்தியா? மாத்தி மாத்தி பேசுறாமா. ஏமா இவளெல்லாம் நம்ப முடியாது. அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நாங்க கொடுத்தன நடத்தும் போது இவ ஊடக்குள்ள வரமாட்டான்னு எப்படி சொல்றது? ஏமா ஒழுங்கு மரியாதையா அந்த ஆளை கூப்பிட்டு பேசு. இங்க பாரு, இவளெல்லாம் என்னால நம்ப முடியாது. இடி தேவையில்லாம என் ஆத்திரத்தை கிளப்பாத, பேசாம போயிரு. இடி அவ கேக்குறதுக்கு பதில சொல்லு, சும்மா மழுப்பாத. குமார தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். ஆமாமா, எனக்கு அவரை முன்னாடியே தெரியும். நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிச்சோம். ஆச்சி வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் தான் என்ன கூட ஹாஸ்டல்ல சேர்த்துட்டியே. அவரும் எங்கேயோ வீடு மாத்தி போறேன்னு போயிட்டாரு. எனக்கு திடீர்னு அவரை பார்த்த உடனே பக்குன்னு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட போய் பேசினது உண்மைதான். ஆனா அவரு அதை பத்தியெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு ஓ வாழ்க்கையை நீ பாரு, இப்ப நான் உன் தங்கச்ச கல்யாணம் கட்டிக்கவா வேண்டாமான்னு கேட்டாரு. நான் தான் கட்டிக்கவங்கன்னு சொன்னேன். அதுக்கு மேல எதுவும் கிடையாது, போதுமா? அப்போ ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லியிருக்க, அப்படித்தானே? நீ திருந்தவே மாட்டியா? என் மக வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு முடிவு பண்ணிருக்க. என்னம்மா பேசுற? உன் மக வாழ்க்கைனா அப்ப நான் யாரு? ஏமா நான் அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பனா? அவரு தான் மாப்பிள்ளன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அவர் வீட்டுக்கு வந்தப்பதான் எனக்கே சாக்க இருந்துச்சு, தெரியுமா? நான் எதுக்காக விட்டுட்டு ஓடினாருன்னு கேட்கறதுக்காக போனேன், போதுமா? அப்போ நீ என்ன பழசெல்லாம் மறக்கல. விட்டுட்டு ஓடினவன் தானே. அவன் எதுக்காக போனா ஏதுக்காக போனான்னு கேட்டு உனக்கு என்ன வரப்போகுது? நல்லா கேளுமா. எத்தனை வருஷம் ஆயிட்டு இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையும் இருக்கான். இப்ப விட்டுட்டு போனவன் வந்துட்டான உடனே அவனை போய் பார்க்கறதுக்கு ஓடி இருக்காளே. அப்போ இவளை என்னம்மா சொல்றது? ஏமா அது வந்து அவ அவ அது வந்து மூடு உறைஞ்சு பொல்ல கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ எதுக்காகையும் விட்டுட்டு போறான். இப்ப உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு. உன் புருஷன் உன் கூட இருக்காரு. அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரிய வந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இப்ப போய் அவன் எதுக்காக விட்டுட்டு போனா எதுக்காக போனான்னு கேட்கறதுக்காக போயிருக்கியே. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவனை தனியா சந்திச்சு எதுக்காக போனேன்னு கேட்கறதுக்காக போனேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. என் மனசுல இத்தனை நாளும் வடுவா கிடந்தது. அதுக்காக தான் நான் கல்யாணமே கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நினைச்சேன். அதனால அவரை போய் பார்த்தேன். மற்றபடி நீங்க எல்லாரும் பேசுற மாதிரி எனக்கு அவருக்கு இடையில எதுவும் கிடையாதுமா, புரிஞ்சுக்கோமா? போதுமட்டி, நீ நடிச்சு நாடகம் போட்டதெல்லாம். அப்போ அவ போய் உன் புருஷன்கிட்ட சொன்னது மட்டும் தப்பு. நீ போய் எவனா ஒருத்தனை சந்திச்சிருக்க, அது தப்பு கிடையாது. ஏட்டி நீ நல்லவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நீ தைரியமானவளா இருந்தா உன் புருஷனை கூப்பிட்டு வச்சு இவரை எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அவரை காதலிச்சேன், அவரு என்ன காரணத்துக்காக இங்க இருந்து போனாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அத கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். உனக்கு அந்த தைரியம் இல்லைல்ல? இல்ல அந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு அவர் முன்னாடி நீ பேசியிருக்கணும். இல்ல அதுவும் உனக்கு முடியல, எங்க 2 பேர்த்தையும் சொல்லி எங்களையாவது கூட்டி எங்க முன்னாடி நீ பேசியிருக்கணும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே அப்பவாது நீ பேசியிருக்கணும். அதை விட்டு போட்டு நீ அவனை தனியா சந்திக்க போயிருக்கனா? அப்போ உன் புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் ஆத்திரப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா இவ சொன்ன பிறகுதான் அவருக்கே தெரியும். இவ சொல்லாம இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஏ நாளைக்கு வேற ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் அசிங்கமா கேவலமா போயிருக்கும். இப்பவாது நான் சொல்லி உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கேன்னு சந்தோஷப்படு. வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா அது வேற விதமா இருந்திருக்கும். இன்னும் உன் வாழ்க்கையில மண்ணடி போட்ட மாதிரி ஆயிருக்கும். இப்ப சொல்லு, நீ உன் புருஷன் கூட வாழ போறியா இல்ல காதலிச்ச காதலன் கூட ஓட போறியான்னு முதல்ல சொல்லிரு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லனா என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அந்த ஆளை இழுத்துட்டு ஓடுனா எனக்கு இன்னும் அசிங்கமாயிரும்ல. வாய மூடிட்டி, அறிவு கட்ட கழுத, என்ன பேசுற? அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சரியா தானே சொல்றா? ஏமா நீ ஏமா என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? என்னட்டி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சரியா தானே சொல்றா? நீ அப்படித்தானே நடந்துக்கிற, பின்ன உன்னை இப்படி சொல்லாம வேற எப்படி சொல்லுவா? இங்க பாரு அனிதா, நீ பண்ற எதுவும் சரியில்லை. நீ அந்த ஆளை போய் பார்த்தது தப்பு. அதுவும் இல்லாம உன் புருஷன் இப்ப உன் மேல சந்தேகப்படுறானா? அத எப்படி அணைக்க முடியும்? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ அவங்கிட்ட மறைச்சது தப்பு.
உன் கூடயே தானே இருக்க அந்த ஐஸ்வர்யா, அவகிட்டையாவது சொல்லி இதுக்கு ஒரு சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்றதுன்னு கேட்டிருக்கலாம்ல. அதையும் கேட்கல. நீ என்னைக்குதான் அவளை மதிச்சிருக்க? அவ ஒரு நாள் கூட உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா நீ அவளை எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு ஆடிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்குவ? ஏமா என்ன இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படிப்பட்டவளா? பின்ன நீ எப்படிப்பட்டவ? தனியா போய் அந்த ஆளை சந்திச்சிருக்கனா இன்னும் அடி மனசுல அந்த ஆளோட நினைப்பு கிடைக்கும் தானே அர்த்தம்? இட்டி அறைய கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாயை மூடிட்டு உள்ள போ. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசாத. அப்படிலாம் எதுவும் இல்ல. எதுவும் இல்லாமல அன்னைக்கு நான் காப்பி போட்டு தரேன் அப்படின்ட்டு வேக வேகமா உள்ள ஓடுனேன். இங்க பாருட்டி, என் மேல அநியாயமா எல்லாரும் பழி போடுறியே. நீ இங்க போடுற பழிக்கலாம் நான் அடிமையா இருக்க முடியாது. இங்க பாரு, நான் சொல்றது உண்மை. என் மனசுல ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அத போய் அன்னைக்கே அவர்கிட்ட பேசி அதை தீர்த்துக்கிட்டேன். இப்ப எந்த எண்ணமும் கிடையாது. நீ சும்மா தேவையில்லாம பழி போடாத. நான் உண்டு, என் புருஷன் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். சும்மா எது சொல்லி என்ன குழப்பாத. உன் கல்யாணத்துக்கு நான் வரணுமா வர வேண்டாமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. இங்க பாரு குமார், நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. நான் உன் வாழ்க்கையில எப்பவுமே குறுக்கிட மாட்டேன். அதான் குறுக்கிட்டுட்டியே, இனிமே என்ன குறுக்கிடுறது? அந்த ஆளுகிட்ட பேச நான் சிரிச்சா என் மண்டை பூரா ஓ ஞாபகம் தானே வரும். எப்படி அந்த ஆளு ஏன் புருஷன்னு தோணும்? 24 மணி நேரமும் அந்த ஆளு ஓ நினைப்புல தான் இருப்பாருன்னு தோணும். அது எப்படி எனக்கு புருஷனா வந்தாலும் என்கிட்ட அன்பா இருக்காருன்னு என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இங்க பாரு, ஒரு வார்த்தை அவர் அனிதான்னு சொன்னா கூட எனக்குலாம் பத்திக்கிட்டு எரியும். ஏன் பேரை சொல்லாம அனிதா அனிதான்னு சொல்றாருன்னு. நீ எத்தனை சண்டை இப்படி அத்தாங்கிட்ட போட்டிருப்ப. இவ்வளவுக்கும் அவ மூத்த பொண்டாட்டி, நீ யாவது காதலி. உன் பேரை சொன்னா எனக்கு கோபம் வரும். ஆனா அவ மூத்த பொண்டாட்டி. ஐஸ்வர்யான்னு ஒரு நாள் சொல்லிட்டாருன்னு நம்ம வீட்டுல வந்து என்ன குதிச்ச. அவரை கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். அப்போ நான் மட்டும் சும்மா விட்டுறணுமாக்கும்? விடுவேனா? எப்படி விடுவேன்? என்ன எலவையும் பண்ணு. என்னால இதுக்கு மேல உனக்கு பதில் சொல்ல முடியாது. இங்க பாரு, குமாரு ரொம்ப நல்லவரு. அவரை தவிர வேற எவனையாவது கட்டிக்கிட்டா அவன் உன் வாழ்க்கையில எப்படி நடந்துக்குவானே என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா குமாரு ரொம்ப நல்லவர். தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு. ஆமா, வேற ஆளுக்கு நீ எப்படி சர்டிபிகேட்டும் கேரண்டியோ கொடுக்க முடியும்? குமார் உன் காதலனாச்சே, அப்ப நீ கேரண்டி தானே கொடுப்ப. ஏன் வாரண்டி கூட கொடுப்ப. சி, ஏமிட்டி இப்படி எல்லாம் பேசுற? ஏமா அவன் என்ன பேச்சு பேசுற? நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. போத அனிதா, வாய மூடு. எங்க விவகாரத்துல நீ தலையிட வேண்டாம். கடைசியில ஏமாவ உனக்கு தங்கச்சி இல்லைன்னு நீயே நிரூபிச்சிட்டல்ல. என்னதான் இருந்தாலும் அவ என்ன உன் கூட பிறந்தவளா? நான் உன் சித்தி தானே. எங்க அக்கா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அவட்ட இப்ப கேட்டா நீ தாண்டி அவளை சரியா வளர்க்கலன்னு சொல்லுவா. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். கூடவே இருந்து குடிப்பறிச்சிட்டல்ல, நம்ப வச்சு ஏமாத்திட்டியடி. ஏமா அவதான் இப்படி பேசுறானா? நீ எப்படி பேசுற? நான் ஒரு நாள் கூட உன்னை என் சித்தியா பார்த்தது கிடையாது. நீ எனக்கு அம்மா தான். நான் அப்படித்தான் நடந்திருக்கேன். ஆனா நீ தான் என்னை இப்படி பிரிச்சு பாக்குற. பேசாதட்டி, பெத்த வயிறு பத்தி எரியுது. நீ எல்லாம் என் வாயால எதுவும் சொல்ல வச்சிடாத. அன்னைக்கு அவ உன் புருஷனை கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே என்ன ஆட்டம் ஆடுன, கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுன. என்னமோ அந்த ஆளு மேல அவளுக்கு ஒரு மயக்கம் வந்திருக்கு. அந்த ஆள அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னு சொன்னா. நீ என்ன பாடு அவளை படுத்தி எடுத்த. ஆனா இன்னைக்கு அவ கட்டிக்க போறவங்க கூட போய் பேசிட்டு வந்திருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவரை விரும்பின சரி, ஆனா இப்ப போய் அந்த ஆளை சந்திச்சு பேசியிருக்கியே, எப்படி உன்னை நம்புவா? அம்மா நான் அப்படிப்பட்டவ இல்லம்மா, புரிஞ்சுக்கம்மா. நான் உண்டு, என் புள்ள உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு தான் இருக்கிறேன். ஆனா இவ சொல்லதுனால என் புருஷன் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி என்னை அந்த வீட்டுல ஒதுக்கி வச்சிருக்காரு தெரியுமா? அவர் மூஞ்சில முழிக்க கூடாது, பேசக்கூடாது, அப்படி இப்படிங்காரு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒண்ணு பார்க்க வந்தா இங்க இவ அவமானப்படுத்துற, நீ அவமானப்படுத்துற. நான் எங்க போவேன்? எங்கேயோ போ. ஏன் அந்த ஐஸ்வர்யாவ எத்தனையோ தர வீட்டை விட்டு நீ துரத்துனவ தானே. ஏமிட்டி இப்படி பேசுற? அவளை நான் துரத்துனேன்னா அவ என் புருஷனை பங்கு போட்டுக்கிட்டா, அதனால துரத்துனேன். ஓ புருஷனை அவ பங்கு போட்டுக்கிட்டாளா? அவ புருஷனை நீ பங்கு போட்டுக்கிட்ட. சொல்றத ஒழுங்கா சொல்லு. ஏன் அவளா ரெண்டாம் மட்டாட்டி நீ தானே? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? எல்லாமே தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா செய்யறது, கடைசியில மத்தவங்க மேல பழி போடுறது, இதுதானே உன் வேலை. ஏன் நீ அவளை தைரியசாலி தானே? நீ உண்மையை உன் புருஷன் கிட்ட உன் வாயால சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் சொல்லாதது தப்புதான். அதுக்காக இப்ப மாறி மாறி எல்லாரும் சேர்ந்து என்ன படுத்துவேலா? தப்பு பண்ணவன் தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, இது ஊப்ப தின்னவன் தண்ணி குடிக்கிறவன் மாதிரி. நீ என்ன பண்ணினியோ அதுக்கு இப்ப நீயே பிரயாச்சித்தம் தேடிக்கும்.
என்னடி பண்ணணும் இப்ப என்னை என்ன பண்ணணுங்கிற? எனக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். உனக்கு கொடுக்குற தண்டனைய அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த ஆளுக்கு காலம்புறம் நான் கொடுப்பேன். ஆனா நீ பண்ண தப்புக்கலாம் பிரயச்சித்தம் இங்க வந்து எங்க தேடுற? போய் உன் புருஷங்காலையும் அந்த ஐஸ்வர்யா காலையும் விழுந்து கும்பிட்டு நீ என்ன சொல்றியோ அதுபடியே கேட்டு நடக்கிற ஐஸ்வர்யா. ஏங்க இங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், எல்லா தப்பும் ஏன் மேலதான் அப்படின்னு போய் சொல்லு. அவ மன்னிச்சா அவ மன்னிச்சிருவா, அவ மானஸ்தி நல்லவ. அவளை மாதிரி ஒரு பொம்பளை ஊர் உலகத்துல உண்டா? அவ யாருக்குமே தீங்கு நினைக்காதவா, அதனால அவ மன்னிச்சிருவா. ஆனா ஓம் புருஷன் மன்னிப்பாரான்னு என்னால சொல்ல முடியாது. நான் தான் தப்பா இருந்தேன், நான் தான் தப்பு பண்ணவன், நான் தான் போய் சொன்னேன்னு உன் புருஷங்காலையும் விழுந்து மன்னிப்பு கேளு. அந்த ஆளு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டா போய் அந்த ஆளு கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. அதை விட்டுட்டு அந்த குமாரை தேடிக்கிட்டு இங்க வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி பேசுற? நான் அவரை தேடி வந்தேங்கிற. நான் அன்னைக்கு எதேச்சியா வந்தேன், நீ உள்ள இருந்தனால நான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? தப்புதான். நீ என்ன அந்த ஆளுக்கு காப்பி போட்டு கொடுக்கறது? இங்க பாரு, ஏற்கனவே உனக்கு அந்த ஆளுக்கு பழக்கம் இருந்திருக்கு. அப்போ நீ ஒதுக்கி தானே நிக்கணும். நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் நீ காப்பி போட்டு கொடுத்தா அப்ப நான் எடுத்துக்கு இருக்கேன். ஆமா தாயே, மன்னிச்சிரு. நான் இனிமே வந்து முன்னாடி நிக்க மாட்டேன், போதுமா? நீயா கூப்பிட்டா கல்யாணத்துக்கு வரேன், இல்ல நான் வராமலே உன் கல்யாணத்தை முடிச்சுக்கோ. இனி உங்க வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. ஏமா நீ ஏதாவது சொல்றதுக்கு பாக்கி இருந்தா சொல்லுமா. எல்லாம் என் நேரம், நான் வரேன். என்னட்டி பேசுற? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறதே அந்த ஆளை பாடா படுத்ததானா? இங்க பாருமா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படித்தானே? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட, அது நடக்கும். இந்த கல்யாணம் உனக்காக தான். என்னட்டி பேசுற? அப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? எப்படி எப்படி சந்தோஷமா இருக்கணும்? அதான் உன் மவக்காரி எல்லாத்தையும் கெடுத்துட்டால, இனிமே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்ப பாரு எல்லாத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி எனக்கு முன்னாடி அவ முந்திக்கிட்டு எனக்கு போடுற பிச்சையில நான் வாழணும், அப்படித்தானே? ஏமா பேசாம போயிரு, ஏன் ஆத்திரத்தை கலப்பாத. போய் காப்பிய போடு, தலை வலிக்குது. ஏன் தான் இத்தனை பாடம் படுத்தி எடுக்கிறாளோ தெரியல. இவ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கத்தானே செய்து. நான் தான் 2ஆம் தரமா இந்த ஆளுக்கு வாழ்க்கப்பட்டேன். கடைசியில என் மவளையும் அப்படி ஆக்கிட்டாளா? எல்லாத்துலயும் இந்த அனிதா முந்திக்கிட்டா. கடைசியில என் மவளை 2ஆம் தரம் கைக்கு தானே ஆளாக்கி வச்சிருக்கா. என்ன செய்ய? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ஐஸ்வர்யாவும் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தோம். சரி, அப்படியே கமெண்ட் சொல்லிடலான்னு பார்த்தோம். ரொம்ப நாள் ஆயிட்டு எல்லாருக்கும் கமெண்ட் சொல்லி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், ஐஸ்வர்யாக்கா, நித்தாக்கா அண்ணா எப்படி இருக்கீங்க? வீடியோ வந்ததும் பார்த்துட்டேன், கமெண்ட் பண்ண ஞாபகத்தில் விட்டுட்டேன். அக்கா கதை ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் பண்ணியே, நேரமே சரிவர கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூல் போகிறதுனால ஸ்கூலில் விட்டுட்டு வரவும் கூட்டிகிட்டு வரவும் நேரம் சரியாக தான் இருக்குது. ரொம்ப டைம் போயிடுது. அதனால் என்ன செய்யணும், சில சமயம் கமெண்ட்டும் போட முடியல, கதையும் ஷார்ட்டாகவே முடிஞ்சிருது. சாரி. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? லவ் யூ அங்கிள். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐசக்கா, அனிதாக்கா, அருண் செல்லம், அண்ணா, அபிதா செல்லம், அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பாட்டு சூப்பராக இருக்குது, பாடுறீங்க. அனிதாக்கா, நீங்கள் சண்டை கோழி தான். ஐஸ்வர்யா ராய் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாட்ஸ்அப்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, ரொம்ப பிஸியாக இருதுக்கா. சாரி அக்கா, என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னே பார்க்க முடியல. நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அக்கா, என்னை பார்த்து சண்டை கொலின்னு சொல்லியிருக்கீங்க. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய்
ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அனிதா அப்படித்தான் இருப்பா, அவளை மாற்ற முடியாது. சிப்ளிங்ஸ் ஆர் வெரி யுனைடெட், ஐ லவ் தம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. அவங்க எல்லாரும் ஒன்றாயிட்டாலும் அவந்தி கூட திடீர்னு சண்டை போடுவா. இப்போ அவளே மாறிட்டா. ஆனால் இந்த அனிதாவை மட்டும் மாற்ற முடியாது. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன கிறிஸ்டினாக்கா, என்னை கண்டா உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐஸ்வர்யாக்கா, அனிதா, ஹாய் அத்தான், அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், அபிந்தி, ஐஸ்வர்யா ராய், அபிதா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க நேரத்துலேயே எங்களுக்காக. நீங்கள் வீடியோ போட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. கலாய்க்கிற மாதிரி இருக்கு. ஐ லவ் யூமா. நன்றி. வீடியோ ரொம்ப அருமை, பாட்டு வேற லெவல். அஸ்வின் தங்கம், மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, புச்சுக்குட்டி, அம்முக்குட்டி, கண்ணுக்குட்டி, பாட்டு அருமையாக பாடுறீங்க. ஐ லவ் யூ அருண்குட்டி, அருண் செல்லம். ஐ லவ் யூ அபிதா செல்லம், ஐஸ்வர்யா ராய். ஐ லவ் யூ அதான் உம்மா. வீடியோக்கு நன்றி. செம்மமாஸ் வீடியோ. வெயிட் பண்ணி பார்க்குறேன். எங்களுக்கு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அனிதா கொஞ்சம் கோவத்தை குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராக இருக்குது கோவம். அதான் என்ன இடையில சாந்தி அக்கா வராங்க. சாந்தி அக்காவே மறக்க முடியல. உங்களுக்கு வேறு லெவல் வீடியோ. ஓகே சிஸ்டர், சனிக்கிழமை பார்க்குறோம். நீங்கள் நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூமா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? லவ் யூ அக்கா. உடம்ப பார்த்துக்கோங்க. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கோவத்தை தானே குறைக்க முடியல, என்ன செய்யறது? அது பிறவி குணம், அதை மாற்ற முடியுமா? அப்புறம் என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது? ஜாலியாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் தங்கக்குட்டி, புச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. நாங்கள் எல்லோரும் இனிமேல் தான் சாப்பிடணும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? லவ் யூமா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோ ரொம்ப 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 சூப்பர். அஸ்வின், உன்னோட பாட்டு சூப்பர். அனிதா அக்காளுக்கும் உங்களுக்கும் என்னாச்சு? ஏன் எல்லாத்து மேலேயும் கோவமாக இருக்கீங்க? அரவிந்த் மாமா அப்படித்தான் உங்களுக்கு தெரியல. எப்போவும் அரவிந்த் மாமா ஐசக்கா மேலே தான் பாசம் ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியாதா? அனிதாக்கா இப்படித்தான். தெரிந்த பிறகு சும்மா கோவப்படக்கூடாது. அனிதாக்கா மனுஷன் இதுலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பார்த்தீங்களா? சோகப்பாட்டை கூட இவ்வளவு சந்தோஷப்பாட்டா நான் இப்போ பார்க்குறேன். அரவிந்த் மாமா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். உண்மைதான். லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அக்கா, இசக்கா, வந்தியக்கா, அபி செல்லம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அரவிந்த் மாமா அனிதாக்கா சொல்லாமல் இருந்தது தப்பு தான். அனிதாவுக்காக தப்பு நினச்சிட்டிங்கன்னா சொல்லாமல் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கத்தான் செய்யும். அரவிந்த் மாமா அனிதாக்காவை மன்னிச்சிடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தப்பெல்லாம் பெருசாக நினைக்கல. ஆனாலும் அவள் மாறி மாறி பொய் சொல்கிறது தான் எனக்கு இன்னும் கடுப்பாகுது. இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். இதெல்லாம் ஒரு விஷயமானு நானும் எடுத்துக்குவேன். இதில் பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இன்னும் மறைச்சி எல்லார் மேலேயும் பழி போடுறது தான் இன்னும் கடுப்பாகுது. அதுவும் அவ செஞ்ச தப்புக்கு ஐஸை குறை சொல்கிறது தான் பெரிய கடுப்பாகுது. வேற ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூமா. சாப்பிட்டியா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லக்குட்டி நல்லா இருக்கீங்களா? ஆண்டி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்லக்கா, பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டாளா? வாழ்த்துக்கள் அக்கா. உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேரம் இருக்கும்போது பாருங்க. லவ் யூ அக்கா. பாப்பாக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டான்னு வீடியோவில் பார்த்தேன். சூப்பர் அக்கா, வாழ்த்துக்கள் அக்கா. தலைக்கு தண்ணி ஊற்றுனீங்களா? நிறைய வேலை இருந்திருக்கோம்ல. லவ் யூ அக்கா. ஹாய் அக்கா, பாப்பாவோட பேர் என்னன்னு தெரியல, ஆனால் வீடியோ பார்த்தேன். எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்கல்ல, செம்ம சூப்பராக இருந்திருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. பாப்பாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பிஸியாக இருந்திருப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்போ டைம் எடுக்கும் அப்போ வீடியோ பார்த்தா போதும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா? ஹாப்பியாக இருக்கும். ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, அக்காவையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஐ லவ் யூமா. டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அரவிந்த் மாமா ஐஸ்வர்யா அக்கா சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா ஐஸ்வர்யா அக்கா ஏன் அடிச்சிங்க? அனிதாக்கா பண்ண தப்புக்கு ஐஸ்வர்யாக்கா ஒன்றும் பண்ணல. அனிதாக்கா ஐ ஹேட் யூ. அனிதாக்கா பார்க்க கோவமாக வருது, பிடிக்கல. ஐ ஹேட் யூ. ஓவரா பேசுகிறாங்க, போய் பேசுகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன செய்யறது? ஐஸ்வர்யா பாவம் தான். ஐஸ்வர்யாவை அடிக்கணும்னு அடிக்கலை, அனிதா வாயை மூடுறதுக்காக தான் ஐஸ்வர்யாவை அடித்தேன். சாரிம்மா, அது செல்லமாக அடித்தேன். ஆனால் கை கொஞ்சம் ஓங்கி தான் பட்டுருச்சு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ அண்ணா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? இப்போ 12th போயிருப்பல்ல, எப்படிமா படிக்கிற? லவ் யூமா. ஹாய் சங்கீதாக்கா, என்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுவீங்க, ஆனால் என்கிட்ட நல்லா பேசுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன செய்யறது, சில சமயம் அப்படித்தான் இருக்குது. என்ன சொல்லனே தெரியல. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? லவ் யூமா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்படி படிக்கிறீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி படிக்கிறீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அப்பா, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராஜேஸ்வரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதா சீன் பிடிக்கல சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. என்ன செய்யறது, அவள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கா, எந்த மாற்றமும் இல்லை. என்ன ராஜேஸ்வரி அக்கா, என்னை கண்ட பிடிக்கலன்னு போட்டிருக்கீங்க? எப்பவுமே நல்லவளாவே இருக்க முடியுமா? அப்பப்போ இப்படி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்து தானே ஆக வேண்டியதாக இருக்கு. என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்ன செய்யறது? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வெரி வெரி நைஸ் அஸ்வின் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதா, அரவிந்த் சூப்பர் சூப்பர். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், ஐஸ்வர்யா, அரவிந்த் சூப்பர். மகிஷாலினி மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மை லவ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதா, ஐஸ்வர்யா ராய், ஐஸு எல்லாரும் நலம்மா. சூப்பர் ஸ்டோரி. இந்த அனிதா எப்பவுமே திருந்தாது அப்படின்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, என்ன அனிதா எப்பவும் திருந்த மாட்டான்னு போட்டிருக்கீங்க? அனிதா திருந்துற மாதிரியா எல்லாரும் நடந்துக்கிறாங்க. எல்லாரும் என்கிட்டே வம்பளந்தா பிறகு வந்த சண்டையை விட முடியுமா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா.
ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வெரி நைஸ் வீடியோ, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூம்மா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கு அனிதா தான் பிரச்சனைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. லவ் யூ. என்ன ரேணுகாக்கா, எனக்கு நான் தான் பிரச்சனையாக்கும். பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க, என்ன செய்யறது? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க